வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 11 மாணவர்களுக்கான வரலாறு இன்றைய பகுதியில் நாங்கள் உலகப்படம் குறித்தல், அதாவது பகுதி 2 இலங்கப்படம் உலகப்படம் குறித்தல் என்றது ஒரு கட்டாய வினா. அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இன்றைய உலகப்படம் முழுமையானது அல்ல, ஐரோ ஆசிய பிரிவுகளை உள்ளடக்கியதான உலகப்படத்தினுடைய ஒரு பகுதி. பரீட்சைக்கு இவ்வாறான படம் தான் கூடுதலாக தரப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் முதலாவது பார்ப்போம், இந்த நிறந்தீட்டப்பட்ட கடல்களை பார்த்து கொள்வோம். அதாவது உலகில் காணப்படுகிற, அதாவது இந்த நிறந்தீட்டப்பட்ட இதில் பகுதிகள் அனைத்து கடல்கள். முதலாவது மத்தியதர கடல், அதாவது ஆப்பிரிக்கா கண்டத்தின் மேல் விளிம்பில் தான் இந்த மத்தியதர கடல் காணப்படுகிறது, அம்புக்குறியால் போடப்பட்டு இருக்கின்றது. அதற்கு பக்கத்தில் கருங்கடல் காணப்படுகிறது. கருங்கடலும் ஒரு கருமையான நிறத்தால் நிறந்தீட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு பக்கத்தில் கஸ்பியன் கடல், அதாவது அதுவும் நிறந்தீட்டப்பட்டுள்ளது. அதற்கு பக்கத்தில் ஏரல் கடல் காணப்படுகின்றது, அதுவும் ஒரு சிறிய கடல் நிறந்தீட்டப்பட்டு இருக்கின்றது. அதே போல் கீழே ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு பக்கத்தில் ஒரு நைல் நதின்னு சொல்லி, அதாவது உலகில் மிக நீளமான நதி நைல் நதி. அந்த நைல் நதிக்கு பக்கத்தில் நிறந்தீட்டப்பட்ட பகுதி செங்கடல், அதாவது அந்த செங்கடல் நிறந்தீட்டப்பட்டு காட்டப்பட்டு இருக்கின்றது. அதை விட நாங்கள் இங்கால பார்த்தோம்னு சொன்னால் கீழே அரபிக்கடல் என்று சொல்லி ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது, அதாவது அரபிக்கடல். அதில் நீங்கள் பார்த்தால் தெரியும். அதே போல் நாங்கள் இந்த உலகப்படத்தில் மேற்கு பகுதியை கிழக்கு பகுதியை எடுத்தோம்னு சொன்னால் கிழக்கு பகுதியில் அதாவது ஜப்பான் நகரம், அந்த ஜப்பானில் நாங்கள் டோக்கியோ என்று, ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ அம்புக்குறியால் குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதே போல் அந்த உலகமகா யுத்தங்கள் நடைபெற்ற காலப்பகுதியில் ஜப்பான் நகரத்தின் மீது அணுக்குண்டுகள் வீசப்பட்ட பகுதி ஹிரோஷிமா நாகசாகி. அந்த 2 நகரங்கள் தனித்தனியாக, ஹிரோஷிமா ஒரு புள்ளியால் இடப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறது, அதே போல் நாகசாகியும் அங்கே ஒரு கருப்பு புள்ளி இடப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. அதே போல் இங்கால நாங்கள் இந்தியாவை பார்த்தோம்னு சொன்னால் பிஷேப்பில் அந்த இலங்கைக்கு பக்கத்தில் இருக்கிறது வங்காள விரிகுடா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.